வெல்கம் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்ஆர்பி ஜேஇ 2025க்கான அந்த நோட்டிஃபிகேஷனோட ஒரு நோட்டீஸ் ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எப்போ வந்து நம்ம அப்ளிகேஷன் பண்ணணும், எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிற மாதிரி அந்த டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின ஒரு என்டையர் டீட்டெயிலுக்கான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதை பற்றின வீடியோ இந்த வீடியோ அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அதில் CBT 1, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் நமக்கு வந்துட்டு ரெண்டுமே. ஸோ அதில் வந்துட்டு CBT 1ஓட அந்த டீட்டெயில்டு சிலபஸ் டிஸ்கஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு வர பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு டாபிக் வைஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின் எவ்வளோ மார்க்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இது நம்ம லாஸ்ட் வீடியோலையும் கொடுத்துருந்தோம். ஸோ ஜென்ரல் சயின்ஸுக்கு பார்த்தோம் அப்படின்னா 30 கொஸ்டின்ஸு 30 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு அதுவும் 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பார்த்தோம் அப்படின்னா 25 கொஸ்டின் 25 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு 15 கொஸ்டின் 15 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டின் 100 மார்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ஒவ்வொன்றையும் நம்ம வந்துட்டு அதில் என்ன டீட்டெயில்டான சிலபஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு நமக்கு நார்மலாக டிஎன்பிஎஸ்சி மாதிரியே தான் அந்த பேட்டர்ன் எல்லாமே இருக்கும். நம்பர் சிஸ்டம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு மொத்தம் 20 டாபிக் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா டோட்டலாக 20 டாபிக்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து என்ன அப்படின்னா நம்பர் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் ரூல்ஸ், அதாவது நம்ம வந்துட்டு மொத்தமாக ஒரு சம்பளம் வந்து ப்ளஸ் மைனஸ் எல்லாமே கலந்து கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அந்த போர்ட் மாஸ் ரூல் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷன்ஸு, LCM அண்டு HCF டாப்பிக்கு, ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன் டாப்பிக்கு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா பர்சன்டேஜ் டாப்பிக்கு, அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா மெஷரேஷன், அதாவது அந்த மெஷர்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்டு டிஸ்டன்ஸ், சரியா, அதாவது வந்துட்டு இவ்வளோ டைமுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அதை பொறுத்து கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாப்பிக்கு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கு, அல்ஜிப்ரா, ஜியாமெட்ரி, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி, எலிமெண்டரி ஸ்டாட்டிக்ஸு, ஸ்கொயர் ரூட்ஸு, அதுக்கப்புறம் ஏஜ் கால்குலேஷன் ரிலேட்டடாகவும் நமக்கு வந்துட்டு சம் வரும் இதில். அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா கேலண்டர் அண்டு கிளாக் ரிலேட்டடாக வரும். அதுக்கப்புறம் 10th டாபிக் வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி டாபிக், அதுவும் வந்து கேட்கலாம். அது வந்துட்டு ரொம்ப ஃபெமிலியராக இப்போ எல்லா எக்ஸாம்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இந்த 20 டாபிக் மட்டும் நம்ம ஓரளவு ஒரு ரொம்ப டீப்பாக போயிட்டு கேட்குறதுக்குலாம் வேலை இல்லை, ரொம்ப பேசிக் லெவலில் தான் கேட்பாங்க. ஒவ்வொரு சம்முமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பேசிக் நேச்சரில் தான் இருக்கும். ரொம்ப வந்துட்டு டஃப் லெவல் அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியாக இருக்கும் கொஸ்டின்ஸ், சரியா, ஆர்ஆர்பி ஜேஇயை பொறுத்தளவு. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பொறுத்தளவு வந்து என்னென்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அனாலஜிஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆல்ஃபபெட்டிக்கல் அண்ட் நம்பர் சீரீஸு, கோடிங் அண்ட் டீகோடிங் டாபிக், மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் சிலோகிசமு, ஜம்ப்ளிங், வென் டயக்ராமு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டேட்டா இன்டர்பிரேஷன் அண்ட் சஃபிசியன்சி, கன்க்ளூஷன் அண்ட் டெசிஷன் மேக்கிங் டாபிக், அதுக்கப்புறம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃபரன்ஸு, அனாலிட்டிக்கல் ரீசனிங்கு, கிளாசிஃபிகேஷன், அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா டைரக்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது, சரியா. இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அப்படிங்கிற டாப்பிக்கில் கேட்பாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா வெயிட் ரொம்ப கம்மி தான் நமக்கு, அதனால இது வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா இதில் என்னென்ன டாபிக்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நாலேஜ் ஆஃப் கரண்ட் அஃபேர் ரிலேட்டடாக ரீசெண்டாக, அதாவது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கேட்கலாம். அந்த கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க, அதாவது காமனாக என்னென்ன இருக்கோ அது ரிலவெண்ட்டாக கேட்கலாம். ரொம்ப வந்துட்டு இப்போ வந்துட்டு ஏதாவது நமக்கு ஒரு சமிட்ஸ் நடக்கும், அந்த மாதிரி இது ரிலேட்டடாக கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நமக்கு ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸு, அதாவது சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ் ஏதாவது பண்ணியிருக்கிறது, நோபல் ப்ரைஸஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா நமக்கு பிரசிடென்ட் ரிலேட்டட் அந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் கரண்ட் அஃபேர், ஓகேவா, அவங்க அட்டன் பண்ண மீட்டிங்ஸு, அதில் என்ன வந்து டாப்பிக்காக இருந்துச்சு, மேஜர் பாயிண்ட் அதில் இருந்தது, அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர் கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்தியன் ஜியாகிரஃபி, இது வந்து இந்தியன் ஜியாகிரஃபி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா கல்ச்சர் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா இன்க்ளூடிங் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ஓகேவா. அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி அண்ட் கான்ஸ்டியூஷன் டாபிக், இந்தியன் எக்கானமி ரிலேட்டடாக நம்ம வந்துட்டு அந்த ஜிடிபி,
அதுக்கப்புறம் வந்துட்டு பாவர்ட்டி ரிலேட்டடாக எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு பேசிக் லெவலில் நம்ம டச் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பேங்கிங் செக்டர் ரிலேட்டடாக, ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி நிறையா வந்துட்டு அந்த பர்சன்டேஜ்லாம் குறைச்சிட்டாங்க, நிறைய பொருளுக்கு எடுத்துருக்காங்க, அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் கன்சர்னிங் இந்தியா அண்ட் த வேர்ல்டு ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்டிஃபிக் அண்ட் டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ், இன்வென்ஷன்ஸ் இந்த மாதிரி இது இப்போ நிறையா வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரியான கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அது ரிலவெண்ட்டாக கேட்பாங்க. ரொம்ப டீப்பாக போயிட்டு கேட்குறதுக்குலாம் வேலை இல்லை, ரொம்ப பேசிக்காக நம்ம ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங்கில் பார்த்த கண்டென்ட்ஸ் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்படி தான் இதுவரை கேட்டிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு நமக்கு வந்து அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா போதும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லைஃப் சயின்ஸ் மூணுமே வந்து என்ன அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ஓரளவு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே போதும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ் இது மூணுமே கொஸ்டின்ஸ்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதுதான் அவங்க சிலபஸ்லையும் கொடுத்துருக்காங்க. ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு ஃபிசிக்ஸை பொறுத்தளவு வந்து இந்த கரண்ட் ரிலேட்டடாக, அதுக்கப்புறம் அந்த எலக்ட்ரான்ஸ் அந்த மாதிரி பேசிக்காக நம்ம பார்ப்போம்ல, அது ரெலவெண்ட்டாக பார்த்துக்கிட்டாலே போதும், ரொம்ப டீப்பாக போக தேவையில்லை. அதே மாதிரி கெமிஸ்ட்ரிலையும் ஒரு பேசிக் இது தெரிஞ்சு நம்மளோட அந்த ஒரு பேசிக் எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கான கொஸ்டினாக தான் அது இருக்குமே தவிர ரொம்ப டீப்பாக போகிறதுக்கு வேலை இருக்காது கண்டிப்பாக. ஸோ ஜென்ரல் சயின்ஸை பொறுத்தளவு இந்த அளவு தான் இருக்கும். இது நானும் சேர்ந்து தான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த சிபிடி 1ல் வந்துட்டு நமக்கு மார்க் ஸ்கோரிங்க்கு இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இந்த சிபிடி 1 நம்ம வந்துட்டு கண்டிப்பாக கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் சிபிடி 2க்குள்ளே நம்ம என்ட்ராக முடியும். ஸோ சிபிடி 1ல் நம்ம வந்துட்டு அந்த ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்குது அப்படின்னா அந்த கட் ஆஃப் மார்க்கை நம்ம ரீச் பண்ணணும். கண்டிப்பாக ரீச் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் அந்த போஸ்ட்டுக்குள்ளே என்ட்ராக முடியும். ஏன்னா சிபிடி 2ல் நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளோட எபிலிட்டியை காமிச்சிடலாம். என்ன ரீசன் பார்த்தோம் அப்படின்னா டெக்னிக்கல் இருக்குது, டெக்னிக்கலில் ஈஸியாக 100 கொஸ்டினுக்கு நம்ம மேக்ஸிமம் நம்ம வந்து கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப பேசிக்காக கேட்பாங்க டெக்னிக்கலை பொறுத்தளவு. ஸோ இந்த சிபிடி 1ங்கிறது ஜஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு செக் மாதிரி தான். அதுல இருந்து நம்ம கிளியர் பண்ணி அடுத்து போயிட்டோம் அப்படின்னா சிபிடி 2 ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு டெக் அதில் வந்து கை கொடுக்குது, 50% வந்து டெக் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. அப்படிங்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் இந்த மேக்ஸ் இதுகளை ஓரளவு இப்போ இதில் நம்ம 4 பார்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா இதில் நீங்கள் எந்த இதில் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரென்தனிங்காக இருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு எல்லாருமே பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸில் நல்லா ஓரளவு ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. டைம் அண்ட் ஒர்க் அந்த சம்லாம் டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருமே வந்து ஈஸியாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி சம் எல்லாமே வந்துட்டு டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் எல்லாருமே வந்து ரெகுலராக அந்த சம்லாம் வந்து சால்வ் பண்ணி பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருப்போம். ஸோ அதில் நீங்கள் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் அதில் அடிக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும். இப்போ கட் ஆஃப் நமக்கு வந்துட்டு ஒரு 60 மார்க் வைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இதில் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 30க்கு ஒரு அவுட் ஆஃப் 28க்கு மேலே 28, 29, 30 இந்த மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிமைனிங் இருக்கிற நம்ம மித்த 3 டாப்பிக்ல இருந்து எடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம வரணும் கண்டிப்பாக. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நம்ம சேனலில் எதை பற்றி நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த சிபிடி 2க்கு டீட்டெயில் சிலபஸ் டிஸ்கஷன் இதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு நான் அடுத்து எடுத்துகிட்டு இமீடியட்டாக உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி இது ரெலவெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு மெட்டீரியல் எல்லாமே ஷேர் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிட்டு கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாமே இமீடியட்டாக நோட்டிஃபை ஆயிரும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்டு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கோம், வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த சேனலை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு பாசிபிலிட்டியாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.